2K கிட்ஸ் 90 கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச படம்னா அது அனகோண்டா தான். இந்த படத்தை பார்க்காம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மருந்து நிறுவனம் ஆராய்ச்சியாளர்களெல்லாம் அனுப்புறாங்க காட்டுக்குள்ள. எதுக்கு அப்படின்னா, ஒரு அரிய வகை பூவை பறிக்கிறதுக்காக. இவங்க போன இடமோ பெரிய பெரிய ராட்சச அனகோண்டா இருக்க இடம். அதுல இருந்து அவங்க மலரை பறிச்சுட்டு உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் கதையே. இது ஒரு தரமான ஹாலிவுட் படம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். இந்த படம் வந்து நியூயார்க் நகரத்தில் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு மருந்து நிறுவனம் இருக்கு. அதுக்குள்ள உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னா, ஒரு பூவை பத்தி. சிவப்பு நிற பூ. ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அந்த பூவை வச்சு. இந்த பூ வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். மக்களோட வாழ்க்கை தரம் உயருது. கண்டுபிடிக்க முடியாத மருந்துகளுக்கும் இது ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுல இருக்க தலைமை அதிகாரி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு பெரிய காசு செலவு பண்ணி கடைசியில் வீணாயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ண முடியாது, முடிஞ்சா உங்க காசுல நீங்களே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கூட இருக்கவங்களுக்குலாம் ஒரே காண்டு. ஒரு விஷயத்த சொல்றோம், அதை கூட கேட்காம இவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. சரி, இது நம்மளே பண்ணி முடிச்சிடலாம், அப்ப இவன் மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இவங்க போறது ஒரு மழைக்காலம். மழைக்காலத்துல யாருமே பெரும்பாலும் படம் எடுத்து ஆத்துல போக மாட்டாங்க. சரி, எல்லாத்திட்டும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஊர் ஃபுல்லா கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் வருவான். ஆனா அவனுக்கு அதிகமா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டி போறாங்க. நேரா பாருக்குள்ள போறாங்க. கூட்டி போய் காட்டினா சாம்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி. சாம் இருந்துட்டு சொல்கிறான், நான் சொல்கிறது இல்லை, எங்கள் தலைவன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓவராக பில்டப் கொடுத்து ஜான்கிட்ட கூட்டி போகிறாங்க. அங்கே போனால் ஜான் இருந்துட்டு 30 லட்சம் கேட்குறான். 30 லட்சமா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொல்லி கெயில் சொல்கிறா. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழுவில் இருக்கவங்களாம் கேட்டு பார்க்குறாங்க. சரி, 28 லட்சம் உங்களுக்காக. இதுக்கு மேலே கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேற யாராவது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஜானு. அதுக்கு கெயில் இருந்துட்டு சொல்றா, ஏங்க கம்மி பண்ணுன்னு சொன்னா ஏதோ பல கடையில் கம்மி பண்ற மாதிரி 10 லட்சம் கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஜான் இருந்துட்டு, மழை காலத்துல யாரும் வரமாட்டாங்க, உங்களுக்காக வர்றதே பெருசு அப்படின்னு சொல்றான். சரி, ஒரு வழியா பிளான் பண்ணி கிளம்பவும் செஞ்சிடறாங்க. கெயில் வந்து பாக்குறா, என்னடா படகு இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பார்த்துட்டு இருக்க சொல்ல ஜாக் வந்துடுறான். இது படகா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த படகு ஃபுல்லா பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. ஜாக் சொல்றான், நம்ம கொடுத்த காசுக்கு எவனும் வரல, கிடைச்சதே இவன் தான், இவனை வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு. ஜாக் இருந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ட சொல்றான், அடே அவன் ரொம்ப புலம்புறாடா, இந்த படகுக்கு என்னடா, நம்ம என்ன குடும்பமா நடத்த போறோம், ஏதோ ஹனிமூனுக்கு போற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா, இந்த ஒருத்தன் கிடைச்சதே பெருசு, இதுல நொட்ட சொல்றதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் அதே படகுல ஏறி கிளம்பிடுறாங்க. சரி, கேலுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கல. அங்க இருந்த படகு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜான் இருந்துட்டு மேப்பை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம போறது என்னமோ அடர்ந்த காடு, அதனால ஆத்து வழியில தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஜாக் சொல்றான், இங்க பாருங்க எல்லாரும், நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த வழியில போனா நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே போயிடலாம், அது நம்மளுக்கு நேரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். ஜாக், நீ சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா அந்த வழியில யாராவது போயிருக்காங்களா, உனக்கு தெரியுமா, தெரியாத வழியில போய் மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் கேட்கறான். அதுக்கு நம்ம கேப்டன் ஜான் இருந்துட்டு, சரி உங்க வழியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கெயில் வந்து அப்படி இப்படின்னு அவ படகை சுத்தி பார்த்துட்டு படகோட வெளியே டாய்லெட் இருக்கு போல, அங்க வந்து பாக்குறா. சே, இதுலயே நம்ம போறோம், நான் பாத்ரூமே போக மாட்டேன் அப்படிங்கிறா. அப்படியே அவர் ரூமுக்கு வந்து பொறுமையா துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சின்னதா கபோர்ட்ல சத்தம் கேட்குது. என்னடான்னு மெதுவா திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை அங்க. சே, பிரம்மையா அப்படின்ட்டு வர்றா. திடீர்னு ஒரு குரங்கு வந்து அவன் மேல தாவிடுது. அலறி அடிச்சுட்டு ஓடுறா, ஐயோ இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு ஜான் அந்த ரூம்ல போய் பாக்குறான். அங்க போகாதன்னு சொல்ல ஜான் போயிடுறான். போய் பார்த்தா ஜான் வளர்த்துட்டு இருக்க குரங்கு தான் அது. ரொம்ப நாளா படகுலயே இருக்கு. கெயில் சொல்றா, அந்த குரங்கு இனிமே என்னை பயன்படுத்த வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. இன்னும் ஏன்டா என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்க கருவாயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இருந்து. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. சாப்பிட உட்காந்துடுறாங்க. ஜாக் சொல்றான், பா அறுசுவையும் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது, இந்த மாதிரி கேவலமான சாப்பாடு யார் செஞ்சா, வாயிலே வைக்க முடியல. கெயில் இருந்துட்டு சொல்றா, இதை தான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்னு. அந்த குரங்கு பையன் இருக்கான் பாத்தீங்களா, நேரா வந்து வாழைப்பழத்தை எடுக்க வரான். ஜான் சொல்றான், பழத்தை தொட்ட பிச்சு போடுவேன் அப்படின்னு. சரி, நீங்க என்னடா எனக்கு கொடுக்குறது, நானே பறிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படகோட மேல போய் ஒரு மாமரத்துல இருக்க மாங்காயை பறிச்சுட்டு பார்த்தா படகு போயிருச்சு கொஞ்சம் தூரத்துக்கு. ஐயோ நம்ம போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பின்னாடியே ஓடுது. சரி, இங்க தானே போயிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது. பாம்பு பின்னாடியே துரத்திக்கிட்டே வர குரங்கு கத்திக்கிட்டே ஓடுது. முன்னாடி ஒரு பெரிய மரத்துல ஏறி நின்று கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பாம்பு விடுறதாவே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம். அதோட குரங்கு கதை முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஜான் வந்து குரங்கு தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா குரங்கு கிடைச்ச பாடே இல்லை. கெயில் இருந்துட்டு போன் பேசிட்டே வந்து டவர் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துல நின்று சும்மா சாயிரா, கதவை திறந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. உடனே படகை நிப்பாட்டிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ஜாக் இருந்துட்டு சொல்றான், பேச்சா பேசுன கொஞ்சம் நெஞ்சம், அப்படியே நீந்திக்கிட்டே வா, அப்பயாச்சும் உனக்கு வாய் குறைதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். இவ விழுந்ததுல கையில அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஜான் வந்து குச்சியை கொடுக்குறான், இதுல வச்சு ஏறிக்க அப்படின்னு. அவளுக்கு கையில அடிபட்டனால சுத்தமா முடியல. சரின்னு சொல்லிட்டு ஜான் தண்ணிக்குள்ள குதிச்சு அவளை ஏத்தி விட்டுறா. பின்னாடி பார்த்தா பெரிய முதல்ல வந்துடுது. கொய்யால கத்தியை வச்சு குத்த ஆரம்பிச்சிட்டான் ஜானு.
இந்த பக்கம் சாம் இருந்துட்டு துப்பாக்கியில் குறி வைக்கிறான். ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கனால, அதாவது முதலையும் ஜானும் சண்டை போட்டுட்டு இருக்கனால அவனால குறி வைக்க முடியல சரியா. ஒரு வழியா முதலைய கொன்னுடுறான். படகுல ஏறினதுக்கு அப்புறம் சொல்றான், தயவு செஞ்சு கப்பல்ல இருக்கவங்களாம் பார்த்துருங்க, தெரியாம கூட தண்ணியில குதிச்சிடாதீங்க அப்படிங்கிறான். அந்த செத்த முதலைய பாம்பு இழுத்து சாப்பிடுறது. இன்ன வரைக்குமே அந்த குழுல இருக்க யாருக்கும் இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குன்னே தெரியாது. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பூ கிடைக்க போகுது. பூ கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய காசு வந்துடும், அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாக் சொல்றான், நான் முதல்ல என் வேலையை விட்டுருவேன், தரித்திரம் பிடிச்ச வேலை அப்படின்னு. இந்த பக்கம் கேல் சொல்றா, நான் புதுசா வீடு வாங்குவேன் அப்படின்னு. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரங்கு விழுகுது நடுவுல. எல்லாம் அலறி அடிச்சிடுறாங்க. எப்ப பாரு இந்த குரங்கு திடீர்னு வருதுன்னு. ஜான் கேட்கறான், எங்கடா போனா இவ்வளவு நாளா அப்படின்னு. குரங்கு எப்படி சொல்லும் இவ்வளவு பெரிய பாம்பு கிட்ட மாட்டிட்டேன்னு. அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆகுது. சாம் கூப்பிட்டு கேப்டன்ட்ட சொல்றான், நம்ம வழி முன்னாடி ஒரே மரக்கட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டியரிங் லாக் ஆயிருது. கேப்டன் இதை பாருங்க என்னாச்சுன்னு சொல்ல, கேப்டன் வந்து பாக்குறாரு, அவராலே திருப்ப முடியல. சரி உள்ள போய் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கான் கேப்டன். வேற எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சோனையும் போட்டோட ஸ்பீடை, அதாவது போட்டை நிப்பாட்டவே செஞ்சுறாரு கேப்டன். அந்த ஆறு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கூட்டி போயிருது. என்னதான் போட் ஆஃப் பண்ணாலும் அவங்களால எதிர் திசையை நோக்கி பயணிக்க முடியாதுல்ல. அதனால கேப்டன் சொல்றான், எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. அவங்கவுங்க குலசாமியை வேண்டிக்கிட்டு கெட்டியமா பக்கத்துல இருக்கிறத பிடிச்சிக்கங்க அப்படின்னு. போச்சுடா கொய்யால. கப்பல் வந்த வேகத்திலே தண்ணியில விழுந்துருது. நல்ல வேலையா யாருக்கும் உயிர் சேதம் ஆகல. இவங்க ஒரு தர தண்ணியில இருந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல இருந்து பாம்பை காட்டுறாங்க. ஐயோ எவ்வளோ பெருசு. இந்த மாதிரி காட்டுக்குள்ள நீங்க தனியா மாட்டிருந்தீங்கன்னா, இல்லை உங்க குழுவோட மாட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இவங்களுக்கு கப்பல்ல இருந்து கிடைச்ச பொருள் ஒன்று கூட உருப்படி இல்லை. கெயில் இருந்துட்டு சொல்றா, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம், யார் நம்மளை வந்து காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது நான் இருந்துட்டு மேப் எடுத்து வச்சு சொல்றான், நம்ம இதே ஆத்து வழியில போனா ரொம்ப நாள் ஆகும், மொத்தமா 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு பதிலாக நடுவுல மலை இருக்கு, அதை தாண்டி போனா ரொம்ப சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜாக் இருந்துட்டு சொல்றான், இந்த மலையை தாண்டி போறதா, இந்த மலைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா. கூட இருக்க ஒரு பொண்ணு சொல்றா, நம்ம இந்த வழியெல்லாம் போயாகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜான் இருந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது அவங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் சேட்டலைட் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜான் சொல்றான், சரி நீ பார்த்து வா, எங்க கப்பல் வந்து உடஞ்சு கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு, உன் கப்பல் உடையலனா தாண்டா அதிசயம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். பேசி முடிச்சுட்டு இவங்களாம் காட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. ஜாக் சொல்றான், எனக்கு ஏன்டா உயிரை வாங்குறீங்க, இதுக்கு தான் என்ன கூட்டி வந்தீங்களாடா காட்டுக்குள்ள அலைய வைக்கிறதுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஜாக் சொல்றான், கேள்ட்ட நீ சொன்னதான் கரெக்டு, அந்த படகு நிஜமாலுமே ஒரு டுபாக்கூர் படகு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜான் வந்து பார்க்குறான், ஒரு பக்கத்தில் வழியே இல்லை, இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கு, நம்ம இதில் நடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டி போயிட்டு இருக்கான். இவங்க ஒருத்தராக பார்த்து ஒரு அடியாக பார்த்து பொறுமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த குரங்கு கத்த ஆரம்பிக்குது. ஜான் சொல்கிறான், நீ சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே காட்டுறாங்க, பாம்பு அவங்கள சுற்றி போய்கிட்டு இருக்கு கொய்யால. அந்த பொண்ணு அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, தண்ணியிலேருந்து ஏதோ வந்துகிட்டு இருக்க மாதிரி. அங்கே இருக்க ஒருத்தருக்கு கூட சரின்னு படலை எதுவுமே. டக்குன்னு ஜாக் இருந்துட்டு சொல்கிறான், என் காலில் என்னமோ இடிச்சிட்டு போச்சு, என்னை நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், போய் சொல்லலை, என்னை நம்புங்க, ஏதோ பெருசாக இங்கே ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி வேற ஏதாவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி நடக்க வச்சிடறாங்க. இவங்க எல்லாரும் பயந்து நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த கடைசியாக ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான், பூ 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 அப்படின்னு பயன்படுத்துறான். முன்னாடி போயிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணு பயத்தில் சொல்கிறான், மரியாதையாக போயிடு, கிறுக்கு மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டான். கெயில் திரும்பி பார்த்துட்டு கேட்குறா, எங்கடா போனேன் அப்படின்னு. விளையாடாத, சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதை வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, அவனை காணோம். திடீர்னு தண்ணிக்கு மேலேயே சுற்றி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய ராட்சச அனகோண்டா கொய்யால, எவ்வளோ பெருசு. எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க கரைக்கு. வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜாக் சொல்கிறான், நீ அதை பார்த்தியா, அந்த பாம்பு எவ்வளோ பெருசு, இந்த மாதிரி பாம்பை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில, நம்ம இங்கிருந்து எப்படி உயிரோடு தப்பிக்க போகிறோம், தப்பிப்போமா இல்லை இங்கேயே நம்மளுக்கு சாவுதானா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு புலம்பி தள்ளுறான். இவன் தான் வில்லன். ஏன்னா இந்த படத்துக்கு வில்லன்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, போக போக உங்களுக்கே புரியும். ஜான் இருந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி பாம்பை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல, ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் தெளிவாக சொன்னதில்ல இந்த பாம்பு இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த வில்லன் வந்துட்டு சொல்கிறான், நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இந்த பூ பொறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்கிறா, நம்ம கூட வந்தவன் ஒருத்தர் இறந்து போயிட்டான், நம்மளும் இனிமேல் இருப்போமா இல்லையா, சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கடையில் நம்ம பூவை பொறிக்க போகணுமா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன் பேச்சு இனிமேல் நான் கேட்குற மாதிரி இல்லை, யாரும் உன் பேச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இவன் பேச்சை மதிக்கலை. எல்லாரும் உயிர் பழச்சு ஆகணும்ல, அதனால அங்கேருந்து எல்லாரும் கிளம்பியே ஆகணும். சரின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருக்க வழியில அந்த மொட்டையை இருந்துட்டு ஜாக்கெட் சொல்கிறான், உன் கழுத்தில் என்னமோ இருக்கு கொஞ்சம் பாரு அப்படின்னு. கழுத்துல என்ன இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்தா அட்டைப்பூச்சி.
அதை தொட்டு பார்த்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலறி அடிக்கிறான். ஜான் இருந்துட்டு அவனை பொறுமைப்படுத்தி இரு நான் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி லைட்டரை பற்ற வச்சு நேராக அந்த பூச்சி மேலே காட்டி அந்த பூச்சியும் எடுத்துடுறான். சரின்ட்டு யதார்த்தமா சட்டையை தூக்கி பார்த்தா எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தா அவன் மேலும் முழுக்க அட்டைப்பூச்சி. கொய்யால டேய் அப்படின்ட்டு அட்டைப்பூச்சியெல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த கருப்பு ஷூ போடும்போது சாம் இருந்துட்டு சொல்கிறான், நீ அந்த ஷூவை போடாத, ஷூக்கில் என்னமோ இருக்கு இரு அப்படின்னு சொல்லி தட்டி பார்த்தா சிலந்தி பூச்சி. சாம் சொல்ற இது பயங்கர விஷயம் அதிகம் உள்ளது, ஒரு தடவை கடிச்சாலே நம்ம உடம்பெல்லாம் மறுத்து போயிடும், கை கால் அசைக்க முடியாது, பேச முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை ஒரு டப்பால போட்டு சேஃப் எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்கள்ட்ட. இந்த பக்கம் ஹெல்ப் பண்ண வந்தா பாத்தீங்களா இவனோட ஃப்ரெண்டு, திடீர்னு அவன் படகு எதுலயோ இடிச்சிருது, கீழே விழுந்து அவன் குடிச்சிட்டு இருந்த சரக்கு உடஞ்சிருது. சரி என்னதாண்டா இடிச்சிருக்குன்னு சும்மா போய் எட்டி பார்த்தா ஒரு சின்ன சுழல் மாதிரி சுழந்துட்டு இருக்கு. அப்படியே தள்ளாடிட்டே இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு பெரிய பாம்பு போயிட்டு இருக்கிறத பாத்துறான். ஐயோ தெய்வமே, வண்டிடு வேகமா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்குள்ள அந்த பாம்பு படகுல ஏறி அவனோட பின்னாடியே பிடிச்சி இழுத்து அவனை கொன்றுது. அந்த பாம்பு இழுக்கும் போது படகை ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டு அவன் செத்துறான். அப்படியே படகு ஆக்சிடென்ட் ஆகிறத காட்டுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த குழு புகஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. காட்டுக்குள்ள நேரா ஓடி போய் என்னன்னு பார்த்தா அவனோட நண்பனோட படகு. ஆரம்பத்தில் அவன் குடிச்சிருக்கான், அதனாலதான் வண்டி எங்க போய் இடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஜான் கேப்டன் மட்டும் இல்ல, இது பாம்போட வேலை தான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும், அதுதான் இந்த வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களும் தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த உடஞ்ச கப்பல்ல இருந்து ஒன்றுல ஒர்க் ஆகுதா, இது நம்மளுக்கு தேவைப்படுமா இந்த பொருள், அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தேவையானதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க முன்னாடி மெதுவா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொணம் வந்து விழுகுது. அது யாருன்னா அவனோட ஃப்ரெண்டு. ஆரம்பத்துல ஜான் சொல்றான், ஏற்கனவே நம்ம கூட வந்த ஒருத்தனை அந்த பாம்பு சாப்பிட்டுருச்சு, அதனால இவரை சாப்பிட முடியல, இனி 2 வாரத்துக்காவது அதுக்கு பசிக்காம இருக்கும், அதுக்குள்ள நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஊரை பாக்குறாங்க. அது வந்து ஒரு கிராமம். அங்க இருக்க மலைவாசிகள்லாம் ஒரு பாம்பு கொண்டு போட்டிருக்காங்க. ஒரு மனுஷனை பலி கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல பாம்பை வர வச்சு அதை கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி படகு செஞ்சு இங்கிருந்து தப்பிச்சு போறதுதான், அதனால ஆளுக்கு ஒரு வேலையை வாங்கி படகு செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஒருத்தன் நெருப்பு பத்த வைக்க, ஒருத்தன் கட்டை எடுத்துட்டு வர அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து மூஞ்சி கழுவும் போது ஒரு செடியை பாத்துறான். அதாவது அவங்க தேடி வந்த பூ, நம்ம தேடி வந்த பூ இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இருக்க பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட சொல்றான். நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் அந்த பூவை, இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா கெயில் இருந்துட்டு சொல்றா, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, போற இடத்துல பிரச்சனை ஆயிரும், நம்ம உயிரோட இங்க இருந்து போனாலே போதும், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு வில்ல இருந்துட்டு சொல்றான், இந்த பூ கிடைச்சா நம்ம வாழ்க்கையே செட்டில்டு, பெரிய பெரிய பணக்காரங்களா இதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருமே அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இந்த கருப்பை இருக்கான் பாத்தீங்களா, இந்த கருப்பை வந்து ஒரு பேக் செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல வந்து அவங்க எடுத்து வச்ச பூச்சி ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஏதோ டப்பா மாதிரி ஒண்ணு இருக்கு. சரி என்னடா அப்படின்னு திறந்து பார்த்தா சேட்டலைட் போனு. கருப்பனுக்கு டவுட் வருது, இந்த போன் இருந்தா நம்ம அப்பாவே தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு. அதை பார்த்துட்டு இருக்க சொல்ல வில்லனும் வந்துடுறான். கருப்பன் கேட்கறான், ஏன் இதை எங்கள்கிட்ட மறைச்ச, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. அதுக்கு வில்லன் இருந்து சொல்றான், எப்படியாவது இந்த பூவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா அந்த சிலந்தைய திறக்க வச்சு கடிக்க வச்சுட்டான். அவனால நகர கூட முடியல, பேச முடியல. வில்லன் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்து கருப்பனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் போக சொல்றான். அதுல அந்த பொண்ணு வந்து பாக்குறா, என்னாச்சு உனக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவன் தான் காரணம் அப்படின்னு. அப்படியே பேக்ல காட்டுறாங்க பாம்பு வந்துகிட்டு இருக்கிறது. இவ ஓடி போய் அவங்க கூட இருக்கவங்கள்ட்ட இவனுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் தான் காரணம்னு சொல்லி போட்டு கொடுக்க வர்றா. அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த குரங்கு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. எல்லாரும் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, அந்த கருப்பனை அந்த பாம்பு தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறத. இவங்களுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் செத்துட்டான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜான் இருந்துட்டு இந்த கூரைக்கே தீய வச்சு விட்டுறான். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த படகையும் துடுப்பையும் எடுத்துட்டு வில்ல மட்டும் தனியா போயிட்டான். ஜாக் இருந்துட்டு சொல்றான், அந்த எச்சக்கலை புறம்போக்கு நம்ம செஞ்சு வச்சிருந்த படகு எடுத்துட்டு போயிட்டான், இதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, இவ்வளவு அவடன்லாம் உயிரோட வச்சிருக்காரு பாரு, கையில மட்டும் மாட்டட்டும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி அவன் எங்க போயிருப்பான்னு நம்மளுக்கு தெரியும், அது தொடர்ந்து நம்மளும் பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பிடுறாங்க. இவங்க வந்து ஒரு குகை வழியா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும். சரின்னு ஒருத்தரா போயிட்டு இருக்க சொல்ல ஜாக்கு தான் கடைசி. திரும்பி பார்த்தா பாம்பு. எனக்குன்னே உங்ககிட்ட சரசம் பண்ண பெத்துட்டு இருக்காங்களா எங்க அப்பா அம்மா, சீக்கிரம் எப்படி அது வெளியே இல்லைங்கடா, அது வந்துகிட்டு இருக்கு, வந்துருச்சுடா வந்துருச்சு இழு அப்படின்னு சொல்றாங்க. இழுத்ததுல பாம்போட தலை மட்டும் வெளியே வந்து நிக்குது. அங்க இருக்க ஒரு பொண்ணு கத்தி எடுத்து கழுத்துல போட்டுறா. பாம்போட கழுத்து 2 துண்டா போயிருது. கொய்யால வெட்டினதுக்கு அப்புறம் ஜாக்குக்கா செம சந்தோஷம். நீ அதை வெட்டிட்ட உன்னால முடிஞ்சது, எப்படி வெட்டின அப்படின்னு சொல்லி நிக்காம கத்திக்கிட்டு இருக்கான். கத்துனது இவங்களுக்கு அடிச்சோ இல்லையோ, இன்னொரு பாம்புக்கு கேட்டு அது வந்துருச்சு, புடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு காட்டுக்குள்ள. அதை பின் தொடர்ந்து ஜானும் பின்னாடியே போறான். போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மரத்துல ஜாக்க நல்லா இறுக்கமா சுத்தி மரத்தோட ஒழுங்க பாக்குது. அதுக்குள்ள ஜான் வந்து கத்தி எடுத்து தலையிலேயே போட்டான் அந்த பாம்புக்கு. பாம்பு விட்டதுக்கு அப்புறம் கீழே விழுந்துடுறான் அவன். அந்த இறுக்கத்தினால மூச்சு விட முடியாம மயக்க நிலைக்கும் போயிடுறான்.
அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க உனக்கு ஒன்றும் இல்லை நீ சரியாயிட்ட அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லன் தீப்பந்தத்தை பற்ற வச்சு மேப்பை பார்க்குறான். நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. இவனுக்காக சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் கேட்குது. கவனிக்கிறான் பக்கத்துல யாரோ இருக்காங்க அப்படின்னு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா படகு எடுத்துட்டு போகணும். அவனுக்கு என்ன அப்படின்னா பூ பறிச்சு காசு சம்பாதிக்கணும். உயிர் முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்டா நீங்க என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வில்லன் நேரா துப்பாக்கி காட்டுற மரியாதையா அங்கிருந்து வந்துரு அப்படின்னு. நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை, நான் சொல்றது தான் நீங்க கேட்டாகணும், நான் சொல்றது கேட்கலன்னு உங்க எல்லாத்தையும் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜான் கத்தி எடுக்கிறான். எடுக்க கையிலேயே சுட்டுறான். சொல்றதை கேட்டிருந்தா இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜான் அடிச்சு மயக்கமானதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேக்கை கொடுத்து நீ தான் அந்த பூவை போய் பறிக்க போற அப்படின்னு சொல்லி அண்ணியே அனுப்பிச்சி விட்றான். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் நின்றுருக்கா ஒரு மரக்கலையில். கீழே பார்த்தா பாம்பு, ஃபுல்லாக பாம்பு. அவளுக்கா பயம் தாங்க முடியலை. ஒரு பாம்புனாலே சமாளிக்க முடியறது கஷ்டம், இங்கே எக்கச்சக்க பாம்பு இருக்குது, எப்படி தான் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. பூவெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் சொல்கிறா நீ மரியாதை அவங்களால விடலை அப்படின்னா பூவை கீழே போட்டுருவேன் அப்படின்னு பயன்படுத்துகிறா. அதுக்கு வெளில இருந்துட்டு ஓ அப்படியா, இப்போ நீ அந்த பேக்கை தூக்கி போடல அப்படின்னா இவ்வளோ சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சுட்டு காட்டுறான். கொடுக்குறியா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பேக்கை தூக்கி போட்டுடுறா. அவன்கிட்ட தூக்கி போட்டதில் கால் ஸ்லிப் ஆகி தொங்கிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. இந்த பக்கம் ஜான் ஒரே அடி மூஞ்சிலேயே அந்த பேகு அதெல்லாம் பாதாளத்துல பாதியிலே நிக்குது. அந்த ஸ்பைடரும் டப்பால இருந்து ஓப்பன் ஆயிருது. வில்லன் சரி இவன் அடிச்சு கொண்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா பேகு தொங்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. சரி இவன் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, எடுத்துருவோம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லி இறங்கிடுறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள காப்பாற்ற பார்த்துட்டு இருக்காளுங்க. இவன் பேகை போட்டு ஏறுறான், பூச்சி கடிச்சிருது. சாவுடா நாயே, உனக்கு மருந்தே கிடையாதுடா இந்த காட்டுல அப்படின்னு பேக் அந்த பாம்புக்குள்ள விழுந்துருது. இருந்துமே ஹீரோ கை கொடுக்குறான், என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு. தம்பி போட்ட ஆட்டம் இருக்கே கொஞ்சம் நெஞ்சமா. இந்த வில்லன் அப்படியே விழுந்துடுறான் அந்த தண்ணிக்குள்ள. இந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. ஆனா இவன் காலில் கயிறு மாட்டிக்குது. கொடி மாட்டி ஆந்திரத்துல தொங்கிட்டு இருக்கா. இவளை பார்த்து ஒரு பாம்பு மேல வர மாட்டிக்கிட்டு இருந்த கொடி கட்டையோட சேர்ந்து அந்த விழுந்துருது. அவளும் உள்ளே விழுந்துடுறா. அவளுக்கு நான் அள்ளு தாங்க முடியல. இவன் என்னடான்னா ஜட மாதிரி ஒரு பாம்பு போட்டு பொழந்துகிட்டு இருக்கு இவனை. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மேலே ஏறி அவன் கையை பிடிச்சிடுறான். மேலே வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பு வந்துடுது. சரி கையில் இருக்கிறத ஒரு பெட்டி எடுத்து போட்டுறா. அதை கடிச்சு வீசிடுது. சரி கண்ணை வச்சு சுட்டுலான்னு பார்த்தா அந்த கண்ணில் புல்லட் இல்லை. போச்சுடா சோலி முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது ஜாக் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஃபயர் கன் எடுத்து வாயிலே சுட்டுறான். அந்த பாம்பு அங்கிட்டு இங்கிட்டு போய் நேராக பள்ளத்துல விழுந்துருது. அந்த புல்லட் வெடிச்சதுல மண்ணோட மண்ணா எல்லாம் ஆயிடுது. இவங்களுக்குன்னா ஒரு நிம்மதி. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அதே படகுல எல்லாரும் பத்திரமா அவங்க ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்து பயப்படாதவங்க இருக்கவே முடியாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி தரமான படத்துக்கு. அப்புறம் பார்ட் 2 வேணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். இது உங்கள் சினிமா சுருக்கம். டடா.